நான் கோயம்புத்தூர் இல்லைன்னு சொன்னாலும் நிறைய பேர் நம்ப போறதில்லை. அந்த அளவுக்கு எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் ரொம்ப நெருக்கமான மக்களோட ரொம்ப பிணைஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாச்சுப்படி நடிச்சதுலேருந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் என்ற ஒரு முத்திரையே இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்காக வந்து இங்கே பிராட்வே சினிமாஸ்க்கு வந்து ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். ட்ரெய்லர் போட்டிருந்தோம். ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது. இதே மாதிரி 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. அப்போவும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் கோயம்புத்தூர் வருவோம். இதுக்கு தான் வெற்றி விழாவுக்கு. அப்புறம் வந்து இந்த தேட்டர் சீட்டு அதன் மூலமாக திரும்பவும் வந்து கோயம்புத்தூர் மக்களை இதே பிராட்வே சினிமாஸ் வந்து சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்து நீங்கள் பார்த்த ட்ரெய்லர்ல இருந்து ஒரு 10 மடங்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது ட்ரெய்லரில் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து மறைச்சு தான் வச்சிருந்த டேரக்டர் வச்சிருக்காரு. ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு உள்ள. அது வந்து இப்போ ரிவீல் பண்ணிட்டா அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸு வராதுன்றதுக்காக அதை வந்து அதை மறைச்சி வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ஜானரான ஒரு எல்லாரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு என்கேஜான ஒரு படம் ஹவுஸ்மேட்ஸ் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்க. கோயம்புத்தூர் ஒரு வெரி ஸ்பெஷலான ஊர், என்னோட செகண்ட் ஹோம்னு சொல்லலாம். படித்தது எல்லாமே நான் இங்கே தான் படித்தேன். ஸோ இங்கே வந்து என்னோட படத்தை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் குட் ஃபேண்டசி ஃபில்மாக இருக்கும். அண்ட் நீங்கள் காலியான சொன்ன மாதிரி, டைரக்டர் சொன்ன மாதிரி, அந்த படம் வந்து ட்ரெய்லரில் வந்து லைக் எதுவுமே சொல்ல முடியல. ஒரு நார்மல் ஹாரர் படமாக தான் இருக்கும். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் டைரக்டர் வந்து ட்ரெய்லரில் எதுவுமே காமிக்கல. ஸோ அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ப்ளஸ் நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்குது. இது ஹாரர் காமெடி எல்லாமே இருக்கு. அதை தாண்டி நிறைய சர்ப்ரைஸ் உள்ள இருக்கு. அதை மட்டும் தான் இப்ப சொல்ல முடியும். நீங்க படம் பார்த்து முடிக்கும் போது நம்ம வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும், உண்மையிலே இப்படிலாம் நடக்குமா, நடந்தா எப்படி இருக்குன்ற ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியா ஒரு ஃபன்னியா உங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு படம் பார்த்து நீங்க வெளியே வரும்போது நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கும். படத்துல இருந்து வெளியே வர்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும். அதுதான் எங்களோட ஆசை. இல்ல தர்ஷன் சார் ரொம்ப என்னன்னா அவருக்கு வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்கு அவருக்கு. ஸோ ஒரு நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து அவருக்கு எப்பயுமே இருக்கு. ஸோ அவரை சூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் அதுதான். அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம ஒரு சாதாரண ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் பார்க்குற ஒரு கேரக்டர் மாதிரியே இருப்பார். ஸோ அதுக்காக தான் மெயின் அவரை சூஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி காளி அண்ணனை பற்றி தெரியும் உங்க எல்லாருக்கும். இப்போ வந்து 15 years ஆஃப் காளி வெங்கட் வேற செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட ஜேர்னியை. ஸோ அவ்வளோ பெரிய ஜேர்னி அது. ஒரு வெர்சடைல் ஆக்டர் அவரும். அவர் காமெடி ஆகட்டும், எமோஷன்ஸ் ஆகட்டும், எல்லா விதமான கேரக்டரும் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். வினோதினி மேம், ஸோ அவங்களும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட். ஸோ இவங்களோட காம்பினேஷன். ஹர்ஷா அவங்களும் புதுசு தான், தமிழில் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காங்க. பட் துடாரம் மலையாளம்ல துடாரம், உன்னி முகுந்தன் அசோசியேட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், கென்ட்ரிக், தீனா எல்லாம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் உங்களுக்கு. அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் காமெடி ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு உண்மையான கேரக்டர்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே கொடுத்துருவாங்க. கதைக்கு முக்கியத்துவம் இருக்கும் போது தான் நல்ல நல்ல கதைகள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம ஒரு மாசாவோ கமர்ஷியலாவோ அப்படி மட்டும் பண்ணிட்டு இருந்தால் நல்ல கதைகள் வராது. ஸோ தொடர்ந்து நல்ல கதைகளுக்கு ஆதரவு மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்றதுனால இன்னும் நிறைய என்ன மாதிரி வர யங் டைரக்டர்ஸ், ஆல்ரெடி இருக்க டைரக்டர்ஸ் எல்லாருமே கதையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஹீரோக்கு தனியாக வில்லன் தனியாக அந்த மாதிரி இல்லாமல் கதையை ஃபோக்கஸ் பண்ணும் போது புது புது கதைக்களங்களும் புது புது படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வராத மாதிரியான படங்கள் வந்து தமிழில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரணுன்றது தான் என்னோட ஆசை. தமிழ்ல ஒரு டெபியூ ரொம்ப நாளாவே தமிழ் வேறொரு இண்டஸ்ட்ரியில ஒரு படம் பண்ணும்போது நல்ல கான்டென்ட், நல்ல கேரக்டரா டெபியூ பண்ணணும்னு ஆசை இருந்தது. அப்போ அப்படி ஒரு கேரக்டர் தான், அப்படி ஒரு ப்ராஜெக்ட் தான் ஹவுஸ்மேட்ஸ். ரொம்ப சந்தோஷம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. செட்லேயும் எல்லாருமே, ப்ரொடக்ஷன் டைரக்டர், அவரோட க்ரூ எல்லாருமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கொடுத்தது. நான் நல்லா அவருக்கு கொடுத்த ரோலுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருக்கும் ரிலேட்டபிளான கேரக்டர்ஸான. ஐ ஹோப் யூ லைக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.